ராகவ் கோர்ட்லேருந்து வீட்டுக்கு வராரு. வந்தோடனே ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோடனே அப்பா நல்ல வேளை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த அபி தான். இவ்வளோ தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. வசு குரூப் எல்லாமே ரொம்ப ஸ்பாயில் ஆகிடுச்சு. அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ண கூட டைம் ஆகுமா, எல்லாத்துக்குமே காரணமே இந்த அபி தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லிட்டாரு, மாப்பிள்ளை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ளை, என் பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. அபி அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ தான் எல்லாத்துக்குமே காரணமே இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி திட்டிகிட்டே இருக்காங்க. அதை கேட்டோடனே அவங்க அத்தைக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன என் பொண்ணு திட்டிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? எங்கள் அபி என்ன பண்ணா? எதுவுமே அவள் பண்ணலை. அவள் எவ்வளோ போராடி இருக்கா தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டு புருஷனை மீட்டு கொண்டு வந்திருக்கா தெரியுமா? அவள் பட்ட கஷ்டம் நாங்கள் தான் பார்த்தோம்ல, நீங்களும் தானே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அவளை எதுக்காக நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க? ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு அபி, இப்போ நீ அமைதியாக தான் இருக்கணும், ஏன்னா தப்பு பண்ணியிருக்க சரியா, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாப்பிள்ளை, இனிமேல் நீங்கள் எந்த ஆர்டர் எடுத்தாலும் சரி கொஞ்சம் பார்த்து எடுங்க, யார் என்ன அட்ரஸ் எல்லாமே கேட்டு தெளிவாக எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாமே பார்த்து தான் இனிமேல் பண்ணுவோம். அதுக்காக இனிமேல் வேலைலாம் செய்யாமலாம் இருக்க முடியாது. நம்மளோட பயணம் எப்போவுமே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாரு சுந்தரி, சும்மா நீ திட்டிகிட்டே இருக்காத சரியா? அபி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இப்போது நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பாடமாக தான் இதை எடுத்துக்கணும். இனிமேல் எல்லாமே பார்த்து கரெக்டாக பண்ணணும். பிஸ்னஸில் நிறைய ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து ஆகாஷ் வராரு. அப்படியே ராகவ் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்படியே என்ன மன்னிச்சிட்டடா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல விடு அகேஷ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. என்ன அபி, ராகவணி வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு. ஆமாம் வசுவோட குரூப் எல்லாத்துக்குமே கெட்ட பேர் வந்துருச்சு, இதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க அத்தைக்கு பயங்கரமாக கோவம் வருது. அபியோட அத்தை சொல்கிறாங்க, ஆமாம் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறானுங்க, தில்லு முள்ளுலாம் பண்ணுறானுங்க, கண்ணாடிலாம் போட்டுட்ருக்கானுங்க, அப்படியே டிப் டாப்பாக ட்ரெஸ் வேறு பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே முரளி, ஐயோ இந்த அம்மா நம்ம கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காரு. சரிங்க மாப்பிள்ளை, நாங்கள் போயிட்டு வரோம், கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே ராகவ் போகிறாரு. போனோடனே அப்படியே பாத்ரூமில் அந்த கதவுல எழுதி வைக்கிறாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனுமே பண்ணலை. அப்படியே வந்துட்டு மறுபடியும் உட்கார்றாரு. அப்போ அபி கேட்குறாங்க, என்னங்க நான் சாரின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நீ பண்ண வேலைக்கு நீ சாரி கேட்ப உன்னை நான் மன்னிக்கணுமா? மன்னிக்கக்கூடிய வேலையா நீ செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமாக கோவத்தோடு பேசுகிறாரு. இந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டார். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவரை மீட்டை எவ்வளோ போராடினேன் தெரியுமா? இவர் தான் எனக்கு நன்றி சொல்லணும், ஆனால் எதுவுமே சொல்லலாம் கூட பரவாயில்ல, இப்படி திட்டிட்டு போகிறாரு. இவரெலாம் திருந்தவே மாட்டார். இதுக்கும் மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது, எப்படியாவது அம்மா வீட்டுக்கு போயிடணும், நாளைக்கு காலையில் அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில் பாட்டி இருக்காங்க, அஞ்சலியும் இருக்காங்க. என்னம்மா எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்டே இருக்காங்க. அங்கே சுந்தரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கேருந்து அனு வராங்க. அப்புறம் எனக்கு கேட்டரிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போயிட்டு வாம்மா. ஐயோ ஆகாஷ் இல்லையே, இருந்திருந்தா உன்னை ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பானே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது அபி பேக் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன அபி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு இப்படி சுந்தரிக்கு கோவமாக வருது. இப்போ தான் அவன் தங்கச்சி கேட்டரிங் போகிறா, நீ அம்மா வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுந்தரி நீ எதுக்காக இப்படி பேசிகிட்டு இருக்க? உன்னோட கோவம் இன்னும் சரியாகலையா? கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அபி இல்லை பாட்டி, எனக்கு அம்மா கூட இருக்கணும் போல இருக்குது, நான் போய் இருந்துட்டு வரேன். ஆமாம் நீயும் நிறைய கஷ்டப்பட்ட, இப்போ அம்மா கூட இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்போது கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு அங்கே போகக்கூடாதுமா, அது நல்லா இருக்காதே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி எங்கள் அம்மா கூட இருக்கணும் போல இருக்குது, நான் போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ எப்படி தனியாக போவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவை கூட்டிகிட்டு போக சொல்லலான்னு பார்த்தா இப்போ இருக்க மனநிலையில் அவன் கூட்டிகிட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. அதுக்குள்ள அஞ்சலி சொல்கிறாங்க, நீங்கள் என்னங்க நீங்கள் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளிக்கிட்ட. அதை கேட்டோன்னே முரளிக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன அபி உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் ரெடியாக தான் இருக்கேன் வா அபி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படி சந்தோஷமாக பார்க்குறாரு. அபி பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா அவர் தான் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறாரு, நீ போமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அங்கேருந்து போகிறாங்க. 2 பேருமே காரில் போகும்போது என்ன உங்களுக்கு நான் சீட் பெல்ட் போட்டுமா அப்படின்னு முரளி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கே போட தெரியும் அப்படின்னு அபி அப்படி கோவமாக சொல்கிறாங்க. அப்படி வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. அபி அப்படி பார்த்துட்டே போகிறாரு. அப்பா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும், என் செல்லம் என் கூட வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக அப்படி கார் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போகிறாரு. என்ன அபி உங்களுக்கு ராகவுக்கும் ஏதாவது மனஸ்தாபமா, ஏதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முரளி. அதை கேட்டோன்னே அபிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இங்கே பாருங்கள், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சண்டை போட்டுப்போம், நாளைக்கு நாங்கள் சந்தோஷமாக பேசுவோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே வராரு. நீ என்ன எப்போ பார்த்தாலும்
பார்த்தா ராகவை விட்டு கொடுக்காம பேசுகிற, அவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு. நீங்கள் 2 பேர்லாம் ஒன்று சேர்ந்துடவே கூடாது, விடவே மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. கரெக்டாக வீட்டு வாசலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இறங்கி வராங்க அபி. இறங்கி வரும்போது யோசிக்கிறாங்க, ஆமாம் இவருக்கு மெமரி லாஸ் தானே, அது எப்படி கரெக்டாக நம்ம வீடு தெரிஞ்சுது, கரெக்டாக நான் அட்ரஸே சொல்லலையே, இவர் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. ஐயோ வீட்டுக்கு கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டோமே, அபி கண்டுபிடிச்சிட்டாலோ, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் அப்படியே திருத்துன்னு முழிக்கிறாரு. அப்போ கரெக்டாக அபியோட அம்மா பார்த்துறாங்க. அபியை வா அபி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட முரளியும் போகிறாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தோன்னே அபியோட அத்தைக்கு அப்படியே கோவமாக வருது. இவன் இதுக்கு இங்கே வந்திருக்கான், திருட்டுத்தனம் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறாங்க. முரளியும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ராகவ் கேட்குறாரு பாட்டிக்கிட்ட, அபியை காணோம், அபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அபி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, அவள் வரத்துக்கு கொஞ்சம் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது. ஆமாம் யார் கூட போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் முரளியை தான் ட்ராப் பண்ண சொன்னேன், அவர் கூட எதுக்காக அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே கோவப்படுறாரு. கண்டிப்பாக விடவே கூடாது, எதுக்காக இவங்க 2 பேர் சேர்ந்து போனாங்க, அஞ்சலி அக்கா வாழ்க்கை அழிக்கணும்னு நினச்சாங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு. அப்போது இந்த அபி நம்மளை பாசத்தால் காப்பாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறார். உடனே போகிறாரு. அங்கேருந்து அபி வீட்டுக்கு போனோடனே வாங்க மாப்பிள்ள வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ராகவ் போகிறாரு. போனோடனே அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு அபிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அபி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போனேன்னு சொல்கிறாரு. இங்கே பாரு அபி, வா நீ என்னோட கிளம்பி வீட்டுக்கு வா, நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க எதுக்காக என்ன அங்கே கூப்பிடுறீங்க, என்னை எப்படிலாம் திட்டினீங்க, நான் சாரின்னு கேட்டால் கூட அதை நீங்கள் என்னை மன்னிக்கவே இல்லைல்ல, நீங்கள் பண்ணுற கொடுமைக்கு என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான்லாம் வரவே மாட்டேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னை பாசமாக அன்பாக பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாவது இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. அப்படியே கிட்ட போகிறாரு. அபி கிட்ட அப்படி கணத்தில் கை வச்சு சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இல்லாமல் உன் பேச்சை கேட்காம என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அது அப்படியே அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன இந்த ராக்கி பாய் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக பார்க்குறாங்க. சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்னடி இப்போ தான் வந்தேன் அதுக்குள்ளே நீ போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி மாப்பிள்ளையும் வந்திருக்காரு, நீங்கள் இருந்து சாப்பிட்டு அப்புறம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நீ சாப்பாடு ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ராகவும் பரவாயில்ல இருந்து சாப்பிட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு அப்படியே போடுறாங்க. சாப்பிடும் போது ராகவ் யோசிக்கிறாரு, அபி அந்த முரளி கூட சேர்ந்து நீ எதுக்காக வந்த, ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு. என்ன மாப்பிள்ளை இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியோட அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து நல்லா கவனிக்கிறாங்க. அனு ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அபிக்கு ரொம்ப பாசம் இருக்குது ராகவ் மேலே, அந்த பாசத்தாலேயே 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மித்தர் நான் ஃபாலோ பண்ண சொன்னதே அபி தானே, அபிக்கு அன்பு அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுவும் சொல்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட அனு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பாக